இது 30வது வயது என்று முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க. இப்போ போயிட்டு இருக்கும்போது இந்த 30வது வயது வளர 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 அவர்களுடைய அழகும் பரிணமிக்கிறது. ரொம்ப அழகாயிட்டாங்க. ஒரு மனிதன் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உயர்வதற்கு இது படிப்பினை, இபரத். ஒரு மனிதன் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உயர்வதாக இருந்தால், அல்லாஹ் உயர்த்துவராக இருந்தால் அவர் ஒரு வகையில சோதிப்பான், சங்கடத்தை கொடுப்பான், அவருக்கு ஒரு வேதனையை தருவான், மன உளைச்சலை தருவான். இந்த மாதிரி மக்கள் மத்தியில ஒரு தப்பான அபிப்பிராயத்தை என்ன செய்வான், ஏற்படுத்துவான். அதற்கு பிறகு அவரை என்ன செய்வான், ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து அல்லாஹ் வச்சிருவான். இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, ஒரு கஷ்டத்துக்கு பிறகு அல்லாஹ் லேசை வைத்திருக்கிறான். ஒரு வறுமையை நீங்கள் பொருந்தி கொண்டால் உங்களுக்கு வசதியை தருவான். உங்களை பற்றி இந்த பிரச்சனைகள் வருவதை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வைப்பான். அப்படிங்கிறதுலாம் இதனுடைய பொருள். இப்ப இவங்களையும் அல்லாஹ் என்ன செய்ய போறான், ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வைக்க போறான், ஒரு உச்சாணி இடத்துல வைக்க போறான், நபியாக ஆக்க போறான், நாட்டுக்கே அரசர் ஆக்க போறான். அடிமையாக வந்தவர் அரசராங்கிறது ஒரு சாதாரண விஷயமா? ஒரு அமைச்சரா இருந்து முதலமைச்சர், இந்த முதலமைச்சர் மௌத்தாயிட்டா அடுத்த முதலமைச்சர் வருவாரு, அந்த முதலமைச்சர் என்ன செய்வாரு, அரசர் மௌத்தாயிட்டா அந்த இடத்துல கொண்டு வந்து வைப்பாங்க. அப்படித்தானே வரும், இதுதானே முறை. அல்லது அவருடைய வாரிசு வருவாங்க. ஒரு அடிமையாக அடிமை சந்தையில் வாங்கப்பட்டவரை அரச சிம்மாசனத்திலே வைத்து அழகு பார்ப்பது என்பது நடைமுறையில் சாத்தியமற்றது. அல்லாஹ் அதை சாத்தியமாக்குறான். தன்னுடைய நேசருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதை கொடுக்கிறான். கொடுப்பதற்கு முன்பாக எப்போது உயர் நிலை வருகிறதோ அப்போது சோதனை வருமா இல்லையா? அந்த சோதனை இங்கேயும் வருது. எந்த ரூபத்துல வருது? ஜுலைஹாவினுடைய ரூபத்துல வருது. இப்ப இவங்க வளர்ந்து அவங்களுடைய அழகு பிரமிக்கிறாங்க. இவங்களை அரண்மனையை விட்டு வெளியில அனுப்புறதே இல்லை. அரண்மனையை விட்டு வெளியில அனுப்புனன்னு சொன்னா ஒரு பெண்கள் கூட்டம் அவங்களுக்கு பின்னால சுத்த ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஒரு சூழல் இருந்தது. ஒரு இத்து போனவனுக்கு பின்னாலேயே என்ன செய்யறாங்க, ஒரு பொம்பளை கூட்டங்களா போகுது. எங்களுக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு என்ன செய்யறான், பேசுறான். தமிழ்நாட்டிலேயே இந்த கூத்தையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒரு அறிவார்ந்த படித்த மாநிலங்களில் ஒரு சிறந்த மாநிலமாக பார்க்கக்கூடிய கேரளாவுக்கு அடுத்து அதிகமான படித்தவர்கள் கூடிய இந்த மாநிலத்தில எல்லாம் இப்படி பேசப்படுது. எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை இவங்கெல்லாம் என்ன செய்ய உருவாக்குறாங்க? அவர்களை கட்டுப்படுத்துறதோ ஒழுக்கப்படுத்துறதோ பண்புபடுத்துறதோ இல்லாதவர்கள் எப்படி தலைவராக முடியும்? எவ்வளவு கேவலமாக இருக்கிறது. நம்ம நாட்டை பத்தி வெளிநாடுகள் நம்ம அசிங்கமா பேசுறாங்க. ஒருத்தனை பாக்குறதுக்கு 40 பேர் செத்து போவீங்களா அப்படின்லாம் கேட்கிறாங்க.